வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லெஹங்காவோட பாவாடையில் ஹைட்டையும் நம்ம இடுப்போட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. என்னோடய அளவு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 41 தேவைங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 45-6 இருந்துச்சு. அப்புறம் இடுப்பு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 34 வேணும். இதுலேயும் ஒரு 4-5 இன்ச்சு எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுங்க. டபுளாக ஃபோல்டு பண்ணி பார்க்கும்போதே இவ்வளோ இன்ச்சு எனக்கு அதிகமாக இருந்துச்சு. இதை நம்ம சாதா பாவாடை மாதிரி நாடா வச்சு அப்படிலாம் போட்டோம்னா அதோட லுக்கு சுருக்கமாக அசிங்கமாக இருக்கும். ஏன்னா இடுப்பு கட்டுறது நமக்கு தெரியும். அதனால லெஹங்காவுக்கு இப்படி தாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பார்டரை இடுப்புக்கிட்ட இருக்க பார்டரை பிரித்து எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து தாங்க ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பிரித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா நமக்கு லைனிங்கும் மெயின் பீஸும் கொஞ்சம் ஷேப்ஸே வேறு மாதிரி. லைனிங் பார்த்திங்கன்னா ஹைட் அதிகமாக இருந்துச்சு, மெயின் பீஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அதனால பார்த்திங்கன்னா நான் எப்படி என்னோடய ஹைட்டை குறைச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரித்து எடுத்துக்கலாம். அது கீழே இருக்கிறது நெட்டோட கிளாத்துங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக நம்ம பிரிக்கணும், இல்லைன்னா கிழிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கரெக்டாக வச்சு பார்க்குறேன் ஹைட். இப்போ நம்ம வச்சு பார்க்கலாம் மெயின் பீஸோட வியூ எவ்வளோ ஹைட் இருக்குது, லைனிங்கோடது உள்ளே இருக்கிறது எவ்வளோ இருக்குது நான் வச்சு பார்க்க போகிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2ஆக ஃபோல்டு பண்ணி இப்போ இதுக்கு நம்ம சைடும் அடிக்கணும். இப்போ பாருங்கள், 2ஆக ஃபோல்டு பண்ணி பார்த்துட்டு ஹைட்டை பார்க்குறேன். பாருங்கள், லைனிங் மட்டும் மேலே ஒரு 3, சென்டரில் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சும், சைடில் ஒரு 2 இன்ச்சும் ஹைட் அதிகமாக இருக்குது. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நான் மெயின் பீஸை தான் மெயினாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவங்க லைனிங்க்கும் மெயின் பீஸுக்கும் இடையில பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. நான் மெயின் பீஸை கரெக்டான ரெடி அளவுக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் எடுத்துக்க போகிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா 41 மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சுக்கு விட்டு நான் என்னோடய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டு தையலுக்கானதையும் சேர்த்து எடுத்துங்க. இப்படி அந்த மெயின் பீஸ் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அப் அண்ட் டவுன் வராமையும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு 34, அப்புறம் 2ஆக ஃபோல்டு பண்ணும்போது 17 இருக்கணும். அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு நீங்கள் விட்டுக்கலாம். கொஞ்சம் லூஸாக கூட இருந்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் நல்லா பத்தாமல் போயிடும். நம்ம பின்னு வச்சுக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா நான் ஜிப்பு வச்சு ஒரு கொக்கி கட்டிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் மெயின் பீஸில் 2லேயும் அதே அளவு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. மெயின் பீஸில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அந்த இடத்துலலாம் நான் 1/2 இன்ச்சாக நமக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம 1/2 இன்ச்சுன்னு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு வந்துடும். 1 இன்ச்சு வரும்போது நீங்கள் ஒரு 10 பிடிச்சிங்கன்னா போதும். நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் ஒரு 5-6 பிடிச்சிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் இடுப்பு அளவுக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறத கால்குலேஷன் பண்ணி பிடிச்சிக்கங்க. இடுப்பளவு டைட்டாக நீங்கள் எடுத்தாலும் அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு விட்டுங்க. தையல் நம்ம சைடு அடிப்போம். அப்புறம் ஒரு இன்ச்சு லூஸாக இருந்ததுன்னா கூட நீங்கள் அதுக்கு நம்ம கொக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இன்னொரு வாட்டி டேப் வச்சு அளந்து பார்த்துட்டு நான் பிடிச்சிக்க போகிறேங்க. ஏன்னா நம்ம பிடிக்கும்போது முன்ன பின்ன கம்மியாக இருக்கலாம். அது இல்லாமல் இது நெட் கிளாத்துனா கொஞ்சம் இழுவை கொடுக்கும். உங்களுக்கு இப்படி நம்ம வச்சு இழுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட காட்டும். அதனால நீங்கள் இழுக்காமல் வச்சு பாருங்கள். இப்போ நான் மெயின் பீஸில் இதே மாதிரி பிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு லைனிங் பீஸில் நீங்கள் இது மாதிரி டாட் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சைடில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இருக்கோ அதை சைடில் பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ மெயின் பீஸில் அந்த கரெக்டாக அவங்க கட் கொடுத்து ஒரு தையல் போட்டிருப்பாங்க பாருங்கள். அந்த இடத்துல தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பிடிச்சிக்கணும். அப்போ உங்களுக்கு நம்ம பிடிச்சதே தெரியாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மெயின் பீஸை நான் பிடிச்சி எடுத்துட்டேன். எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணேன். இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மறுபடியும் நம்ம கொஞ்சமாக பிடிச்சிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கட்டு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஃப்ரண்ட்டு பேக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பிடிக்கிற அளவை விட நிறையா கட்டு இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாத்துலேயும் பிடிக்கணும்னு இல்லை. ஃப்ரண்ட்டில் ஒரு 5, பேக்கில் ஒரு 5 பிடிச்சிங்கன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் அளந்து பார்த்துட்டு கொஞ்சமாக இருக்கிறத நான் பிடிச்சு எடுத்துக்கிறேன். இப்படி லெஹங்கா பாவடை நம்ம ரெடிமேடில் எடுத்தால் எப்பொழுதும் கரெக்டான அளவில் இருக்காதுங்க. இடுப்பு சுற்றளவு ஹைட்டு எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இது மாதிரி ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இடுப்பளவு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்குறோம். நம்ம கரெக்டாக இருந்தால் அதோடு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ லைனிங்கில் நீங்கள் அங்கங்கே டாட் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சைடில் நீங்கள் பிடிச்சிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சைடில் 2 ஃபோல்டு பண்ணி ஒரு இடம் இருக்குது பாருங்கள், தையல் போட்டிருப்பாங்க பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் பிடிச்சி
எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி மடிச்சு அடிச்சுங்க ஃபோல்டு பண்ணி. இப்போ பாருங்கள் எனக்கு இவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் மெயின் பீஸை கூட நீங்கள் வச்சு அளந்து பார்த்துக்கலாம், மெயின் பீஸ் அளவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இல்லை டேப்பில் இது மாதிரி நீங்கள் அளந்து பார்த்துட்டு மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு நீங்கள் விட்டுட்டு சைடாக இதுவும் அதே மாதிரி தான், இடுப்பு மட்டும் கரெக்டாக இருக்கணும். அப்படியே கொஞ்சம் கீழே போய் இது மாதிரி கிராஸாக நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா கீழே வரைக்கும் நம்ம போகக்கூடாது. பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் மெயின் பீஸில் வச்சு பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். இல்லைனா அது மாதிரி ஒரு பிசுறு மாதிரி இருக்கும், கீழெல்லாம் ஃபோல்டிங்கில் இருக்குது. அதனால நம்மளும் மேலே நம்ம அடித்தது வரைக்கும் ஃபோல்டிங் பண்ணி அடிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இடுப்பளவை சரி பண்ணியாச்சு, உயரத்தையும் சரி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஜிப்பு வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சைடு ஓப்பனாக தான் இருக்கும். நம்ம சைடில் நீங்கள் ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் இப்படி பிடிச்சிட்டு வந்துடுங்க. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதும் சரி, இந்த பாவாடை ஸ்டிச் பண்ணும்போதும் சரி, கல்லெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தையிலையும் பார்த்து அதை எடுத்து இதால் நீடில் தான் உடையுதுங்க. அதனால் உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டு, தையல் வர்ற இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் பொறுமையாக தொட்டு பார்த்து கல் இருக்கா, அது வேறு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வரக்கூட மாட்டேங்குதுங்க, கஷ்டமாக இருக்குது அதை எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதை பார்த்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் நான் அடிச்சிட்டேன். ஜிப்பு வைக்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜிப்பு கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். இடுப்பளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க ஃபுல்லாக. ஜிப்பு வைக்கல அப்படின்னா உங்களுக்கு பாவாடை நம்ம போடும்போது உங்களுக்கு டைட்டாக இருக்கும், தொட பக்கம்லாம் போட முடியாது மேலே. அதனால நீங்கள் ஜிப் வச்சுக்கிட்டா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி அடித்ததுக்கப்புறம் இப்போ உள் பக்கமாக திருப்பிட்டு இப்படி நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஜிப்பை அந்த அடித்த பிசுரை இப்படி ரெண்டாக பிரிச்சுட்டு அது மேலே ஜிப்பை வைக்கணுங்க. வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அது வெளிப்பக்கம் நம்ம ஓப்பன் பண்ணுறது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப லென்த்தாக இருந்தால் நீங்கள் ஜிப்பை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம், எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக பெரியவங்களுக்கெலாம் நம்ம ஜிப்பு வச்சாதான் கரெக்டாக இருக்குங்க. ஓப்பன் விட்டோம்னா அது நல்லா இருக்காது, ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் கரெக்டாக இருக்காது நமக்கு. இப்போ கீழே வரைக்கும் அதே ஓரமாக நீங்கள் தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே கீழே வந்தோடனே டேர்ன் பண்ணி திருப்பி எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். மேலேருந்து கீழே கொண்டு வந்து டேர்ன் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்து மேலே எடுத்துகிட்டு போகணும். இப்போ பாருங்கள் கீழே வரைக்கும் பொறுமையாக, இதுலேயும் ஸ்டோன் தான். இது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு கவனமாக ஸ்டிச் பண்ணணுங்க, கொஞ்சம் டைமும் நமக்கு எடுக்கும். இங்கே பாருங்கள் ஸ்டோனெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் கரெக்டாக நீடில் அந்த இடத்துல லாஸ்ட்டில் நிறுத்திட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே இந்த லாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நீடில் நிறுத்தி திருப்பி இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி இதை பிரித்து எடுத்துக்கலாங்கிறத காட்டுற பாருங்கள். இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருங்க. இல்லைன்னா ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சைடு ஓப்பனாக வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம அடித்தாச்சு. நம்ம இப்போ பிரிக்கிற மாதிரி இந்த நீடில் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துக்கங்க. அதை எடுத்துகிட்டு ஜிப்புக்கிட்ட நம்ம எந்த இடத்துல டேர்ன் பண்ணி அடிச்சிருப்போம் அதிலேருந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துட்டிங்கன்னா ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாத்தையும் அந்த ஜிப்பு எந்த இடத்துல முடிஞ்சுதோ அதிலேருந்து மேலே பிரித்து பொறுமையாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம இடுப்புக்கிட்ட ஃபோல்டு பண்ணி அடித்து கரையை நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு அவங்க வச்சது பார்த்திங்கன்னா இது லைனிங்க்கும் மெயின் பீஸுக்கும் இடையில அந்த இது நான் அதை வச்சு ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சிம்பிளாக குழப்பமே இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிரிஞ்சிருந்த மாதிரி இருந்தது, அந்த நெட் கிளாத்துங்காட்டி லைட்டாக எல்லாம் பிரிஞ்சு வந்துருந்ததுங்க. அதெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் சமமாக வச்சு இப்போ பாருங்கள் அந்த பிசுறு மட்டும் இருக்கிற மாதிரி நல்ல பக்கம் பார்த்த மாதிரி அந்த பிசுரை அடிச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிசுறு வந்து உள் பக்கம் நீங்கள் பண்ணிங்கன்னா பிசுறு தெரியும். இப்போ பிசுரை மேல் பக்கமாக வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மடித்து அடிச்சுட்டு இது மேலே நம்ம அந்த லேஸாக நம்ம இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள், குழப்பம் இல்லாமல் இருக்கும்.
இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பிசுரெல்லாம் இது மாதிரி அடித்து எடுத்துக்கங்க. ஜிப்புக்கிட்ட வரும்போதும் நீங்கள் ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கங்க. அப்போ தான் ஜிப்பு வந்து நமக்கு ஃபோல்டிங் ஆகிடும், கழண்டு வராது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அடித்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நல்ல பக்கம் திருப்பிட்டு நீங்கள் பார்டரை வச்சு ஓரமாக தையல் போட்டுக்கலாம். இப்படி தான் இதை ஃபினிஷ் பண்ணணுங்க. இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கரை பகுதியை எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இடுப்பில் வச்சு மேலே ஃபஸ்ட்டு பைப்பிங் மாதிரி இருந்தது, அதனால் ஓரமாக வச்சு நான் ஃபஸ்ட்டு மேலே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கீழே ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப்புறம் மேலே வந்து உங்களுக்கு சுருக்கமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க. சைடில் டேர்ன் பண்ணி அப்படியே கீழே போய் ஓரமாக அடிச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் அடித்து எடுத்துங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதோட ஃபுல் வியூ இதோட டாப்போட நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பாய்.